அன்பானவர்களே, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளையில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் என்னுடைய அம்மாவுடைய வீட்டில், எங்கள் அப்பா அம்மாவுடைய வீட்டில் நான் இருக்கிறேன். பாருங்கள், பின்னாடி பார்க்குற இந்த வீடு தான் என்னுடைய அப்பா அம்மா இருக்கிற ஒரு வீடு. இந்த கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. இந்த கிராமத்தை பாருங்கள், நாங்கள் இருந்த வீடு, நாங்கள் வாழ்ந்த வீடு, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இதுதான் என்னுடைய பழைய வீடு, நாங்கள் வாழ்ந்த பழைய வீடு. இந்த வீடு ஃபஸ்ட்டு ஒரு ஓடுன்னு சொல்லுவாங்க, சீமை ஓடு, அது போட்டிருந்தாங்க. இப்போ அது சீட் போட்டிருக்காங்க. இந்த வீடு தான் நாங்கள் இருந்த வீடு. இதுதான் ஒரு பெட்ரூமு. இது டாய்லெட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதுதான் வாசல், உள்ள நுழையக்கூடிய வாசல் பாருங்கள். இது உள்ள நுழையிறோம் பாருங்கள். இதுதான் ஹால். இதுதான் நாங்கள் வாசம் பண்ணின ஹால். இதில் தான் நான் படுத்துன்னு தூங்குவோம் சின்ன வயசுலலாம். இது பாருங்கள், இது ஒரு பெட்ரூம். இதுதான் ஒரு பெட்ரூம். இப்போ இது மாட்டு கொட்டாயாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா வீட்டில். அதுக்கடுத்தது இது ஒரு ரூமு, இது ஒரு பெட்ரூமு, டபுள் பெட்ரூமு அப்படி சொல்லி இது ஒரு பெட்ரூம். இது பூஜை ரூமாக வச்சுருந்தாங்க அந்த நாட்களில். இந்த வீடு தான் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த வீடு. இப்படி இருந்தோம். இந்த வீட்டில் தான் நம்ம தங்கி வளர்ந்த இடம். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், நம்ம வாசல் இது தான். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த வீட்டை நம்ம கட்ட ஆரம்பித்தோம். பார்க்குறீங்க பாருங்கள், இது கட்ட ஆரம்பித்தோம். இது சம்பு அப்படி பண்ணி இது வீடு கட்டி இப்படி நம்ம வீடு இப்படி இப்போ தான் கொஞ்ச நாள் ஆச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டை கட்டி. இந்த வீட்டில் தான் அப்பா அம்மா வாழ்ந்தாங்க பாருங்கள். இதுதாங்க நம்முடைய வீடு. நல்லவர். இது நம்முடைய தெரு பாருங்கள். இதுதான் தெரு. இது ஒரு சின்ன டெம்பிள் அங்கே இருக்கும் பாருங்கள். இதுதான் ஒரு கோயில். இந்த கோயிலுக்கெல்லாம் நான் பூஜை பண்ண உண்டு சின்ன வயசில். இது பாருங்கள், இதுதான் தெரு. இந்த தெருவெல்லாம் நம்ம ஊருடைய கிராம தெரு. இதுதான் வீடுங்க பாருங்கள். இதுதான் நம்ம அப்பா அம்மா இருக்கிற வீடு. இது இப்போ அப்பா கிடையாது, அம்மா தான் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வீட்டை பாருங்கள். இது பாருங்கள், இதுதான் என்னுடைய அம்மா. இவங்க தான் என்னை பெற்றவங்க பாருங்கள். ஸோ நான் 6வது பிள்ளையே அம்மாவுக்கு பிறந்தேன். இது அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் என்னுடைய அண்ணன். அவர் இது அப்பா இறந்தது பிறகு அவருடைய ஃபோட்டோ பாருங்கள். இதுதான் ஃபேமிலி. இது ஒரு அக்கா, இவங்க 2வது அக்கா. இவர் மாமா பாருங்கள், இவர் மாமா. ஸோ இது அண்ணி. இதுதான் எங்கள் ஃபேமிலி. இன்னும் சில பேரெல்லாம் பெங்களூரில் இருக்காங்க. தேங்க்யூ. எங்களுக்காக ஜெபிங்க, எங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? பார்த்தீங்களா? இப்படி தாங்க கர்த்தருடைய கிருபையினால் இந்த வீட்டில் வாழும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய நாமமாகி அந்த பலத்த துருகத்திற்குள்ளே நான் வந்ததுனால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினார். அவருடைய பலத்த துருகத்தில் கர்த்தர் நான் வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் யாருடைய கரத்தில் இருக்கிறோம், யாருடைய கரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்தில் நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆகையினால கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். நான் அதற்குள்ள அந்த துருகத்துக்குள்ளே நான் ஓடனதுனால ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான காரியங்களை பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய துருகத்தில் இருங்க.
கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த என்னை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி கர்த்தர் மேன்மைப்படுத்தி இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தினீர். உமக்கு நன்றி அப்பா. இனியும் நீர் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, மூடி மறைங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.